எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரன் வரவேற்பு. நான் உங்கள் ஓரியன்ஸ் லக்கத்துல்லா அப்பா. பார்த்துட்டு இருக்கிறது பிளெண்டர் 5.1 டுட்டோரியல் சீரிஸ் தான், பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எபிசோட் நம்பர் 7. இந்த எபிசோட் நம்பர் 7 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடிஃபயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாடிஃபயர்னா என்ன, அதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க போகிறது மிரர் மாடிஃபயர், இன்னொன்று சொலிடிஃபை மாடிஃபயர், இன்னொன்று சப்டிவிஷனல் மாடிஃபயர்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம வந்து ஒரு சின்னதாக பார்த்துருவோம். ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக அடுத்த இதாக போடலான்னு பார்த்தேன். பட் இதில் வந்து மெயினாக சிம்பிளாக பார்த்தோன்னா சப்டிவிஷன் மாடிஃபயர் வந்து அடுத்த எபிசோடோட ஒரு கண்டினியூஸாக தான் வரும். அதனால் இதில் வந்து சப்டிவிஷன் என்ன ஒரு சிம்பிளாக மட்டும் பார்த்துருவோம். மிச்சம் மேக்ஸிமம் 3 மாடிஃபயர் நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியல் போகலாம். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. நான் அந்த ப்ராஜெக்டை பற்றி நான் பார்க்க போகிறது கிடையாது. நான் ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மாடிஃபயரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்டுள்ளே போகலாம். இந்த இடத்துல ஒரு இதுதான் மாடிஃபயர்ஸ். இந்த ரைட் சைடு விண்டோவில் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு இதில் மாடிஃபயர்ஸ்னு ஒன்று இதான் வந்து மாடிஃபயர்னு பேர். இதில் வந்து நிறைய மாடிஃபயர் இருக்கும். எடிட்டில் கொஞ்சம் இருக்குது, ஜெனரேட்டில் கொஞ்சம் மாடிஃபயர் இருக்குது, அப்புறம் டிஃபார்மில் இருக்குது, நிறைய மாடிஃபயர்ஸ் இருக்குது. இதில் நம்ம மெயினாக வந்து ஜெனரேட்டில் உள்ள இதில் உள்ள இந்த அரே மாடிஃபயரு, அப்புறம் பெவல் ஒரு மாடிஃபயர், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் மிரர் மாடிஃபயர் இருக்குது, அதுவும் மெயின். சொலிடிஃபை மாடிஃபயர், சப்டிவிஷனல், இந்த 4 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரேனா என்ன பார்த்தோம். அரேனா ஒரு 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 ஆப்ஜெக்டை அதை அரே பண்ணி வைக்கும். அது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸில். ஸோ அது எப்படின்னா ஜெனரேட்டில் வந்துட்டு அரே மாடிஃபயர் கொடுத்தா இந்த பாருங்கள், அதை அரே பண்ணி வைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இது புது இதில் 2 இதாக வச்சுருக்காங்க. இதுதான் பழைய இது. பழைய வெர்ஷனில் வந்து இந்த லெகசிங்கிற இதுதான் இருந்துச்சு. இது புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க போல. இது என்ன எனக்கும் தெரியல, இவ்வளோ செக் பண்ணணும். இது வந்து என்னன்னா ஐ திங்க் லைன் மாதிரி சர்க்கிள் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் போல. ஓகே, இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் வந்து இந்த லெகசி தான் இருந்துச்சு. ஓகே, இது என்ன பண்ணணும்னா உங்களோட ஆப்ஜெக்டை வந்து அரே பண்ணும் இந்த மாதிரி வரிசையாட்டு. ஓகே, நான் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கவுண்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு அரே மாடிஃபயர் பண்ணணுமா, இல்லை ஒய் ஆக்சிஸில் அரே மாடிஃபயர் பண்ணணுமா, இல்லை ஜெட் ஆக்சிஸில் அரே மாடிஃபயர் பண்ணணுமாங்கிறத நீங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த இது எக்ஸ் ஜெட் 2 ஆக்சிஸ்லேயும் வந்து பண்ணால் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸுக்கு கூட வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 எக்ஸ் ஆக்சஸில் 1ன்னு வச்சேன்னா அடுத்தடுத்து அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே இது நான் அதை இன்க்ரீஸ் பண்ணால் வச்சுக்கலாம், இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுலேயுமே வந்து நான் இந்த ஸ்பேஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இதே மாதிரி வந்து நமக்கு இதில் மெயின் அந்த ஆப்ஜெக்ட் முக்கியம். இது என்னன்னா மெர்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஆக்சஸ் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் கவுண்டை பாருங்களேன். இப்போ பை டிஃபால்ட் வந்து ஒரு நார்மலாக ஒரு கியூப் இருக்குன்னா அதுக்கு 6 ஃபேஸ் கவுண்ட் இருக்கும். நான் அதே இது இப்போ அடிஷ்னலாக 1 2 3 4 5 6 7 கியூப் நான் வந்து அரே பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் எத்தனை ஃபேஸ் கவுண்ட் இருக்கணும், 6 × 7 42 இருக்கணும். கரெக்டாக 42 இருக்குது. இந்த மெர்ஜ் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணால் 36ன்னு ஆயிடும் எனக்கு. ஸோ அது என்ன அர்த்தம்னா நடுவில் உள்ள ஃபேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து ஒன்றுடையும் மெர்ஜ் பண்ணிடும். இப்போ நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் 2 மாடிஃபயர் மட்டும் அதே மாடிஃபயர் வந்துட்டு ஜஸ்ட் 2 மட்டும் வைக்கிறேன். இதை கியூப் காப்பி ஷிஃப்ட் கூட காப்பி பண்ணி இன்னும் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து 2லேயும் அதே மாடிஃபயர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு இதில் நான் மெர்ஜ் எனேபிள் பண்ணிக்கிறேன், ஒரு இதில் நான் எனேபிள் பண்ணலை. இந்த அரே மாடிஃபயர் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா இந்த மாடிஃபயருக்கு உங்களுக்கு அப்ளை ஆகி ஒரே ஆப்ஜெக்டாக ஆகிடும். சரியா, இதை அப்ளை பண்ணிடுறேன், இதையும் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது மெர்ஜ் எனேபிள் பண்ணுது, இது மெர்ஜ் எனேபிள் பண்ணாதது. சரியா, இப்போ இது எடிட் மோடுக்குள்ளே போனால் எனக்கு இது உள்ள 2 கியூபும் சேர்ந்தது மொத்தம் 11 ஃபேஸ் இருக்குது எனக்கு இதில். ஸோ இப்போ நான் இங்கே மவுஸ் கர்சர் எல் கொடுத்தா ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகிடுது. அதே நேரம் நான் இந்த இதுக்குள்ளே வந்துட்டு எடிட் மோடுக்குள்ளே போகிறேன், போயிட்டு இதை எல் கொடுத்து செலக்ட் பண்ணால்
இது ஒரு ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகுது, இது ஒரு ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகுது. அண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபேஸ் இருக்குது. என்ன ரீசன்னா இது வந்து நான் மெர்ஜ் பண்ணலை. ஸோ 2 கியூபும் அரே ஆகி பட் ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா மெர்ஜ் ஆகலை. இது ஒரு இந்த கியூப் தனியாக இருக்குது, இந்த கியூப் தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே அப்படியே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி ஒரே ஆப்ஜெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மேலே உள்ள ஃபேஸை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் செட் பண்ணி எடிட் மோடுக்கு போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை ஹைட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கியூப் இருக்குது உள்ள. ஆனால் அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஒரே ஒரு ஃபேஸு 2 கியூபையும் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா இது வந்து 2 கியூபையும் ஒரே கியூபாக மெர்ஜ், ஒரு 2 ஃபேஸ் இருந்துச்சு, 2 ஃபேஸையும் ஒரே ஃபேஸாக மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபேஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் மெர்ஜ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாததுனால அது மெர்ஜ் பண்ணலை. ஓகே, ரெண்டும் தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அரே மாடிஃபையர். நான் இப்போ இதை ஒரு ஸ்பியரை வச்சு கூட உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பாருங்க, அரே பண்ணுது. இது ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த உங்களுக்கு ஆங்கிளில் வந்து உங்களுக்கு வரணுங்கிறதே நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி எக்ஸ்ட்ரா வரணுமா ஒயில் அரே ஆகணுங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மாடிஃபையர்ஸ் வந்து ஒரு மாடிஃபையர் மட்டும் இல்லை, 2 மாடிஃபையரையும் சேர்த்து கூட போடலாம். இப்போ எக்ஸ்லையும் நான் 4 வச்சுருக்கேன், ஒயிலையும் 4 வைக்கிறேன். எக்ஸ் 0 வாங்கிட்டு ஒயில் 4 வைக்கிறேன். அதே நேரம் செட் ஆக்சஸ்ல இன்னொன்று பண்ணிட்டு 4 வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அரே மாடிஃபையர் நான் 2 வைக்கிறேன். ஸ்பேசிங்க எக்ஸ்ல ஸ்பேசிங் 2 வைக்கிறேன், ஒயில் ஸ்பேசிங் 2 வைக்கிறேன். 1க்கு பதிலாட்டு ஜெட்ல 2 வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரே பண்ணுது. ஸோ இதோட புது வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இது வந்துருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அரே இருக்குல்ல இது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னா இது லைன் ஆக்சிஸில் உங்களுக்கு அரே பண்ணுது. பை டிஃபால்ட் உங்களுக்கு எக்ஸில் லைன் மாதிரி பண்ணணுமா ஒயில் லைன் மாதிரி பண்ணணுமாங்கிறது இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு இந்த இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட்லாம் இருக்குது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் சென்டர்லேருந்து உங்களுக்கு அந்த சர்க்கிளோட ரேடியஸை ஓகே இது வந்து ஆக்சஸை மூவ் பண்ணிக்கலாம் போல. ரவுண்டாக வந்து உங்களுக்கு அரே பண்ணணுமான்னு கேட்குது. சரியா, அடுத்தது இது வந்து கர்வு. ஓகே, ஒரு கர்வு இருந்து அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஒரு கர்வு ஒன்று வைக்கிறேன். என்னோட அரே மாடிக்கு இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கர்வுங்கிறது வந்து மெஷ் கிடையாது, கர்வுங்கிறது மெஷ் மாதிரி வேற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கர்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், மெஷ் பார்த்தீங்கன்னா முக்கோணமாக இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து கர்வை பேஸ் பண்ணி உங்களோட அரேயை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து கர்வு. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம். இது வந்து பை நார்மலாக நம்ம பார்த்தோம்ல அதே மெத்தட் தான் இதுவும். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரே மாடிஃபையர். அரே மாடிஃபையர் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை அரே பண்ணி வைக்கும், அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம என்ன மாடிஃபையர் பார்க்க போறோம்னா அரே மாடிஃபையர் பார்த்தாச்சு, பெவல் மாடிஃபையர் பார்க்க போறோம். ஸோ பெவல் மாடிஃபையர் என்ன பண்ணோம்னா நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் பெவல் பண்ணோம்ல சைடில், அதே தான் மாடிஃபையராக பண்ணணும். பெவல் மாடிஃபையர் இங்கே பாருங்க, சைடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெவல் பண்ணணும். இதோட மெனு வந்து இதுதான் இதோட மெனு. ஸோ இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இதை அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செக்மெண்ட் எத்தனை செக்மெண்ட் வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் வந்து இதுக்குன்னா சம்டைம்ஸ் வந்து சில பெவல் வந்து மேனுவலாக நம்ம போட்டிருப்போம். அந்த மேனுவலாக போட்ட பெவலுக்கும் நம்ம ஒரு பெவல் மாடிஃபையர் போட்டால் அது அந்த சமயத்தில் இந்த ஆங்கிள்ங்கிறது யூஸ் ஆகும். பட் பெரும்பாலும் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஆங்கிள்ங்கிறது அவ்வளோவா நான் யூஸ் பண்ணது கிடையாது. அடுத்து இந்த இது முக்கியம், இந்த இருக்குல்ல இந்த ஜாமெட்ரிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு வயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இந்த இருக்குல்ல, இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்க்கு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், எட்ஜஸ் இந்த மாதிரி வரும். ஷார்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதுல்ல? ஆனால் என்னன்னா இது வந்து அந்த சமயத்தில் நீங்கள் இது ஷார்ப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்கான்ஸ் உருவாகும். ஸோ அந்த என்கான்ஸை நீங்கள் வந்து குவாடாக கன்வெர்ட் பண்ண வேண்டி வேலை மேனுவலாக கொஞ்சம் இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு
இந்த பெவல் மாடிஃபையர். ஸோ இதே பெவல் மாடிஃபையர் தான் நம்ம வந்து இங்கேயும் போடுறோம். ஆனால் பெவல் மாடிஃபையர் கேட்கலாம், இதுதான் இருக்கு அப்போ அது இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு செலக்டடான எட்ஜஸ்க்கு மட்டும் பெவல் மாடிஃபையரை போட முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனுவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்க்கு இந்த இதெல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இதுலேயும் வந்து அந்த இது இருக்கும். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பெவல் பண்ணும்போது உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் பவுல் பண்ணும்போது வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி பவுல் பண்ணீங்களா, சாரி எட்ஜை செலக்ட் பண்ணி பவுல் பண்ணுற மாதிரி வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி பவுல் பண்ண முடியும். அது என்னன்னா வெர்டெக்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தீங்கன்னா வெர்டெக்ஸை மட்டும் அது பவுல் பண்ணும். இந்த மிடில் மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது பெவல் பண்ணுங்க. சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெவல் மாடிஃபையர். பெவல் மாடிஃபையர் இவ்வளோ போதும். அடுத்து என்ன மாடிஃபையர்னா மிரர் மாடிஃபையர். மிரர் மாடிஃபையர் அடிக்கடி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடிஃபையர் தான். ஐ மீன் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ மிரர் மாடிஃபையர் வந்தால் பட் எதுவுமே தெரியாது. ஆனால் அதே இது எடிட் மோடில் போயிட்டு நான் இந்த ஜி கொடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொடுத்தனா எனக்கு எக்ஸாக்சிஸ், நான் எக்ஸாக்சிஸ் வச்சதுனால எக்ஸாக்சிஸ் எனக்கு மிரர் பண்ணிக்குது. அதே நேரம் ஜெட் ஆக்சிஸ் வச்சா எதுவும் தெரியாது. ஜெட் ஆக்சிஸில் ஜி கொடுத்தா எப்படி ஒரு ஆப்ஜெக்டை மிரர் பண்ணிக்கும். ஓகே, அதே நேரம் அது ஆரிஜின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மிரர் பண்ணிப்போம். இந்த கியூபுக்கு வந்து ஆரிஜின் பாயிண்ட் சென்டரில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், எடிட் மோடில் போயிட்டு ஜி கொடுத்து இப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன். ஒய்லையும் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸ்டில் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தால் சென்டர் பாயிண்ட் எனக்கு மிடில் தான் இருக்கும். சென்டர் பாயிண்ட் தெரியுதா, அங்கே வந்து மிடில் இருக்குது. வந்து ஆரிஜின் சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதுக்கு மிரர் மாடிஃபையர் கொடுத்தா எக்ஸ்லையும் கொடுக்கலாம், ஒய்லையும் கொடுக்கலாம், 3 ஆக்சிஸ்லையும் கூட கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுலையுமே மிரர் அந்த மிடில் பாயிண்ட்டை வந்து வச்சு உங்களுக்கு மிரர் பண்ணியிருக்கு. இதுலேயும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது எடிட் மோடில் போயிட்டு கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு ரூட் கட் போடுறேன். போட்டுட்டு இந்த எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஃபேஸ் கொடுத்துறேன். இப்போ ஓகே அது இருக்கட்டும். எடிட் மோட்லேயே இருந்துட்டு ஒரு மிரர் மாடிஃபையர் போடுறேன். எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கட்டும். இப்போ எல் கொடுத்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஜி கொடுத்தா எனக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதே நேரம் மிரரில் உள்ளதும் மூவ் ஆகும். இப்போ இந்த கிளிப்பிங் நான் எனேபிள் பண்ண என்ன ஆகும்னா நடுவில் உள்ளது மெர்ஜ் பண்ணி கிளிக் பண்ணிடும். அது இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் நடுவில் உள்ள அந்த அட்டாச்மெண்ட் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் இதை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேயும் மிரர் மாடிஃபை இருக்குது, இதுலேயும் மிரர் மாடிஃபை இருக்குது. ஸோ ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மெர்ஜிங்கிற ஆப்ஷனை ஒரு இதில் எனேபிள் பண்ணிக்கிறேன், இன்னொரு இதில் டிசேபிள் பண்ணிடுறேன். இன்னொரு போட்டுட்டு இதை கிளிப்பிங்கே டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் மெர்ஜிங் கிளிப் ரெண்டுமே எனேபிளாக இருக்குது. இதில் கிளிப் மட்டும் எனேபிளாக இருக்குது. இதில் ரெண்டுமே டிசேபிளாக இருக்குது. ஸோ 3மே வந்து நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். 3 மாடிஃபை நான் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ நான் எல் கொடுத்தேன்னா எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக ஆயிடுச்சு. அதே நேரம் இது உள்ள போனால் எல் கொடுத்தா இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட். அதே நேரம் இது உள்ள எடிட் மோடுக்கு போனால் இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கிளிப்பிங்கிறது வந்து மிரர் மாடிஃபையரை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி மெர்ஜிங்கிறது வந்து மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறேன். இந்த சும்மா எங்கிட்ட நான் தூக்கி வச்சிடுறேன். இதுக்கு நான் மிரர் மாடிஃபையர் போடுறேன். ஓகே, மிரர் மாடிஃபையர் வந்துச்சு. பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. என்ன ரீசன்னா இதோட ஆக்சஸ் பாயிண்ட் வந்து மிரர் ஆகுது. நான் எடிட் மோடில் போய் இதை மூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த மிரரை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆனால் எனக்கு வந்து இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதை ஒரு ஆக்சஸாக வச்சு கூட நம்ம மிரராக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கியூப் வைக்கிறேன் சென்டரில். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்பியரை செலக்ட் பண்ணி இதுக்கு தான் மிரர் மாடிஃபையர் போட்டிருக்கேன். மிரர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கியூபை நான் செலக்ட் பண்ணேன்னா மிரர் இந்த கியூப் இருக்குல்ல அந்த இடத்த பேஸ் பண்ணி மிரர் பண்ணும். ஸோ இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்கு நான் வந்து மிரர் மாடிஃபையர் போட போகிறேன்னா ஒரு என்னோட கையை வச்சு மிரர் மாடிஃபையர் போட்டால் கை எந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மிரர் பண்ணும், இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு மிரர் பண்ணும்.
இல்லை ஜெட் ஆக்சஸ்க்கு மிரர் பண்ணணும். இப்போ நான் அந்த கியூபை நான் எங்கேயாவது மூவ் பண்ணால், நான் கியூப் வந்து எக்ஸில் மூவ் பண்ணால் அந்த மிரரோட அந்த பொசிஷனும் மூவ் ஆகும். என்ன ரீசன்னா, நான் எக்ஸில் வந்து மிரர் பண்ணியிருக்கேன், அதே நேரம் கியூபை சென்டரா பாயிண்ட் வச்சு தான் மிரர் பண்ணியிருக்கேன். ஸோ கியூபே மூவ் ஆச்சுனாலும் அந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மிரர் பண்ணுறது. சரி, மிரர் மாடிஃபையர் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன மாடிஃபையர் பார்க்க போகிறோம்னா சொலிடிஃபை. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாடிஃபையர். இது எதுக்குன்னா ஒரு ஒரு மெஷ்ஷை சாலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இது உள்ள வரேன், அந்த எடிட் மோடில் வரேன், இந்த கியூபில் ஃபேஸை வந்து டாப் ஃபேஸை டெலிட் பண்ணிடுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு சாலிட் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இது. ஆனால் இது ரொம்ப தின்னாக இருக்குது. கரெக்டாக ஒரு லேயர் தான். இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். இதுக்கு நான் சொலிடிஃபை மாடிஃபையர் போட்டால் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க, அது திக்காக மாறும், சாலிடாக மாறும். ஈவன் திக்னஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக சாலிடாக மாறும். நான் வயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணி காட்டுறேன். சொலிடிஃபை லேயர் மாடிஃபையர் போடலாம், இப்படி சாதாரணமாக இருக்கும். நம்ம இது போட்டால் இந்த மாதிரி மாறும். ஸோ இதை ஒரு பிளேனுக்கு கூட வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். சாதாரண ஒரு பிளேன் இருக்கு, சொலிடிஃபை மாடிஃபையர் போடுறேன், திக்காக மாற்றும். ஒரு பிளேனை வந்து திக்காக மாற்றிடும். சரியா? ஸோ இதான் வந்து சொலிடிஃபை மாடிஃபையர் பேர். அடுத்தது சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் ஒரு மாடிஃபையர் நான் சொன்னேன், அதை சிம்பிளாக மட்டும் பார்த்துருவோம். சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நான் வயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டால் இது மாதிரி மாறும். புரியுதா? ஒரு கியூபை வந்து சப்டிவைட் பண்ணிக்கும், அது பண்ணிட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாகவும் மாற்றும். ஸோ இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று சிம்பிள் சப்டிவைட்னா, இதை அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சப்டிவைட் பண்ணி விட்டுருவாங்க. இன்னொரு கியூப் வைக்கிறேன், வச்சுட்டு இதுக்கு நான் சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போட்டால் இது சிம்பிள் சப்டிவைடு. இது வந்து இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் கேப்மல் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி கிளியராக மாற்றும். இதுக்கு நான் சப்டிவைட் அதிகமாக பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, இதே சைடை நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். 3 சப்டிவிஷன் வச்சுக்கிறேன், இதுலேயும் 3 சப்டிவிஷன் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா வியூ போட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வியூ போர்ட்டில் நீங்கள் வந்து இது வந்து வியூ போர்ட்டில் 3 வச்சிங்கன்னா வியூ போர்ட்டில் 3 வரும். ரெண்டரில் வந்து நீங்கள் 4, 5 வச்சிங்கன்னா ரெண்டரில் மட்டும் உங்களுக்கு 4, 5 சப்டிவிஷனில் வரும். வியூ போர்ட் பண்ணும்போது 3 தான் வரும். என்ன ரீசன்னா, நீங்கள் சப்டிவிஷன் அதிகமாக்குனீங்கன்னா உங்களோட ஃபேஸ் கவுண்ட் ஜாஸ்தியாகும். ஃபேஸ் கவுண்ட் ஜாஸ்தியாக ஆச்சுன்னா சில லோ அண்ட் பிசியில் கம்ப்யூட்டர்லோ லேப்டாப்லேயோ பிசிலையோ பிளெண்டர் வந்து ஸ்லோவாகும். அதனால் சப்டிவிஷன் வந்து ஒர்க் பண்ணும்போது வியூ போர்ட்டில் கம்மியான சப்டிவிஷனும் ரெண்டர் பண்ணும்போது அதிகமான சப்டிவிஷனும் வச்சுப்பாங்க. பட் நீங்கள் வந்து என்னென்னா இதில் வயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த சிம்பிள் வச்சிங்கன்னா இது வயர் ஃப்ரேமில் ஆக்சுவலாக தெரியாது, அப்ளை பண்ண மட்டும் தான் தெரியும் அது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டையும் நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் சப்டிவைட் பண்ணி ஸ்மூத் பண்ணிடுவோம். நார்மல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சப்டிவிஷன் மட்டும் பண்ணி விடுவோம். இது எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்ம போடலாம். மங்கி கட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போடுறேன். இது ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். ஆனால் அதே நேரம் சப்டிவிட் போடாமல் நீங்கள் ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி இந்த சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஹைபாலி மாடல் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த சப்டிவிஷனல் சர்ஃபேஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான இது மாடிஃபையர்ஸு. ஸோ இந்த மாடிஃபையர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே மாடிஃபையர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து இதில் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா, நான் ஓரளவுக்கு வந்து நான் முன்னாடி முந்தின வீடியோ சொன்ன மாதிரி இதில் ஓரளவுக்கு நான் இதில் வந்து எல்லா இந்த குவாடு என்கானா வந்து இந்த ட்ரிஸ் என்கானா குவாடாக மாற்றிட்டேன். சரியா? ஆனால் அதே நேரம் ஒரு சைடு தான் மாற்றினேன், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு அது மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இதையும் மாற்றணும். அதுக்கு எனக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்குது. நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னா,
இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃப்ரண்ட் வியூக்கு வரேன். ஃப்ரண்ட் வியூக்கு வந்தால் எனக்கு மிடில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? மிடில் இந்த மிடில் பாயிண்ட் ஆரிஜினுக்கு இருக்குது. ஆரிஜினுக்கு மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கிட்ட ஒரு லூப் கட் கண்ட்ரோலாக இருக்கும், ஒரு லூப் கட் போடுறேன். போட்டுட்டு ஒயர் ஃப்ரேம் வியூவில் வந்துட்டு எக்ஸ்ரே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் செலெக்ஷன் வந்துட்டு கீழ் பார்த்து அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எக்ஸு ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு பை டிஃபால்ட்டாக எக்ஸில் மிரர் வரும். நான் எக்ஸை டிசேபிள் பண்ணிட்டு Z ஆக்சிஸில் மிரர் பண்ணிக்கிறேன். கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன். அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா டாப்பில் உள்ள இந்த இதுவும் பாட்டம் உள்ள இந்த செக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து டாப்பில் மட்டும் தான் வேணும், இந்த ஆப்ஜெக்டில். பாட்டமில் வேணாம். எனக்கு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக அது அந்த மேலே நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அது கீழே எனக்கு வந்துருச்சு. ஒன்றே எனக்கு தேவையில்லாத பார்த்துட்டோன்னா இந்த இந்த டிஸ்பிளே வந்து எனக்கு வர வேண்டாம். கரெக்டாக? அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த எட்ஜ் வந்து எந்த ஆக்சஸில் இருக்குது, இந்த எட்ஜோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது என்னென்னா -1. அல்ட்டை பிடிச்சி இந்த ஒரு எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லா இதுவும் செலக்ட் ஆக முடியும். ஸோ இதை எங்கேனா செலக்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. கரெக்டாக? ஸோ நாம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபேஸ் செலெக்ஷனை வந்துட்டு இந்த ஃபேஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இல்லை இந்த கீழே உள்ள டிஸ்பிளேயில் உள்ள இருக்கலாம் அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எல்லா ஃபேஸும் செலக்ட் பண்ணியாச்சும் ஒரு பார்த்துப்போம். கண்ட்ரோல்ஸ் அவன் கொடுத்து பாட்டம் வியூவில் வந்துட்டு ஒரு தடவை எல்லா ஃபேஸையும் இப்படி செலக்ட் பண்ணிப்போம். ஒயர் ஃப்ரேம் வியூவில் இல்லை சாலிட் வியூவில் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஒயர் ஃப்ரேம் வியூ செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே உள்ளதையும் சேர்த்து அதை செலக்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதில் -1 கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது -07 இருக்குது. -1 கொடுத்தீங்கன்னா அது மேலே வந்துடும். இப்போ எனக்கு அந்த கீழே உள்ள பகுதியும் சாலிடாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோட நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் மிரர் மாடிஃபையரை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு மிரர் மாடிஃபையர் மட்டும் போகும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து மிரர் மாடிஃபையர் மட்டும் எனக்கு தேவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஆனால் மிரர் மட்டும் போட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு சப்டியூஷன் சர்ஃபேஸை பற்றி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ போதும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ஓவியர் சகத்துல்லா. நன்றி.